வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. போட்டித் தேர்வுகள் தயாராகி கொண்டிருக்கும், முக்கியமாக மத்திய அரசு பணியாளர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஒரு அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனப்படும் எஸ்எஸ்சியிலிருந்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28/3/2024 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. என்றைக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா 18/4/2023. அதாவது 28/3/2024 ஸ்டார்ட் பண்ண அப்ளிகேஷன் 18/4/2023 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒன் டே எக்ஸ்ட்ரா கொடுத்து 19/4/2023 வரைக்கும் 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 04/6/2024, அதாவது ஜூன் 4 டு ஜூன் 6 வரைக்கும் எக்ஸாம் டேட் 3 நாள் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2க்கான டேட் வந்து பேப்பர் 1க்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். ஏன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்ட்டு சேர்த்து ஒன்றா எடுப்பாங்க. அது எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜேஇயில் வந்து நிறையா டிபார்ட்மெண்ட் பார்டர் ரோடு மிலிட்ரி சர்வீஸ் இவங்களுக்குலாம் தேவையான ஜூனியர் இன்ஜினியரை எடுத்து கொடுப்பாங்க. அப்படியே டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பிஆர்ஓ எனப்படும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் 3மே தேவைப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவிலுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தால் போதும். இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் சிவில் முடிச்சுட்டு இருக்கணும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா அதுவும் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னிஷன் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் மெக்கானிக்கல் அல்லது ட்ரிபிளில். இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலில் படிச்சுட்டு அதோட நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அதாவது டிப்ளமோ முடித்தா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ரா போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதுக்கு முன்னாடி 2 போஸ்ட் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் கண்டிஷன் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதை பற்றி கீழே பார்க்கலாம். வந்து பிரம்மபுத்ரா போர்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவிலுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தா 3 இயர்ஸ் டிப்ளமோ கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். அது சென்ட்ரல் கேட்டகரி. மற்ற எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ஸில் வந்து ஜேஇ மெக்கானிக்கல் சிவில் கேட்டிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவிலுக்கு மெக்கானிக்கலுக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஜேஇ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருக்கலாம். இது உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 30 இயர்ஸு. அடுத்து சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஜேஇ எலக்ட்ரிக்கலும் சிவிலும் மட்டும் கேட்டிருக்காங்க. அதில் ஜேஇ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்பவுமே இருக்குது. எதாவது டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஏதாவது படிச்சிருக்கலாம். இல்லை சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ். இது வந்து யூஆர் கேட்டகரிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு அண்டு பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் வந்து ஜேஇ எலக்ட்ரிக்கலும் ஜேஇ சிவிலும் கேட்டிருக்காங்க. இப்போ ஜேஇ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதே சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிக்யூஏ நேவல் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இதில் மெக்கானிக்கல் சிவில் 2 கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல், அது இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஜேஇ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டிப்ளமோ 3 இயர்ஸ் படிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். இதுக்கும் 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். அடுத்து பார்த்தீங்கன்னா பெக்கா பாரேஜ் ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தியில் வந்து ஜேஇ எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜேஇ சிவிலும் கேட்டிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா அது டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி சிவிலுக்கு வந்து டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருந்தால் போதும். இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ். அடுத்து மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் மிலிட்டரியில் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் 3 கேட்டிருக்காங்க. இப்போ ஜேஇ சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கில் சிவில் முடிச்சுக்கணும்.
இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும் ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஜேஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலில். இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் படிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சிருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. டிப்ளமோ படிச்சிருந்தா மட்டும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் வந்து ஜேஇ சிவில் மட்டும் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சா போதும். இதுக்கும் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ். இப்போ ஏஜ் லிமிட் 32 பார்த்தோம். இது யாருக்கு அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. இப்போ மற்ற கேட்டகரிகளுக்கெல்லாம் அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறோன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. டீட்டெயில் வைஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் இதெல்லாம் நார்மலாக இப்போ ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி ஏஜ் ரிலேஷன் பாருங்கள். அது எப்படின்னா இப்போ நம்ம வந்து 30 இயர்ஸ் அப்படி பார்த்தோம். அப்படி 30 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆகும், 35 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். இதே 32 ஏஜ் போஸ்ட்டுக்கு வந்து 37 வரைக்கும் வரும். அதே ஓபிசிக்கு பார்த்தா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். இப்போ 30 ஏஜ் அப்பர் லிமிட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா யூஆர் கேட்டகரிக்கு ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வரும். இதே 32 ஏஜ் அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா 35 ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதே மாதிரி பிடபிள்யூ அதுக்கு வந்து டிகே இப்போ 10 இயர்ஸ், ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃபென்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்தது தான் எக்ஸாம் பேட்டர்னு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜியன் நம்மளுக்கு வந்து சென்னை இருக்கும். பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜியனில் பார்த்திங்கன்னா ஆந்திரா பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா. இது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். இது முதல்ல இந்த எங்கெல்லாம் நம்மளுக்கு சென்டர் இருக்குது, எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் வந்து ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அதே ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் 50 மார்க்கு. அடுத்து பார்ட் ஏ, அதுலேயும் பார்ட் ஏ இருக்குது. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று, அதாவது இப்போ நீங்கள் டிப்ளமோ சிவில் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் பேப்பர் எடுக்கணும். இல்லை எலக்ட்ரிக்கல்னால் அவங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஏதோ 100 கொஸ்டின் 1 மார்க் இருக்கும். அது பார்ட் ஏல பேப்பர் 1லேயுமே உங்கள் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்டும் வந்துடுது 100க்கு 100. அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 200 கொஸ்டின் 2 ஹவர்ஸ் டைமு. அடுத்து பேப்பர் 2 நீங்கள் இப்போ பேப்பர் 1 பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்காக எலிஜிபிள்னால் உங்களுக்கு பேப்பர் 2 கூடுவாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக வந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான். அதில் பார்ட் ஏன்னா நீங்கள் சிவில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சிவில் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். இது வந்து 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. அப்போ 100 மார்க் ஆகுமா? அப்போ அது 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன். ஃபைனலாக இதனுடைய கட் ஆஃப் வந்து விட்டு உங்களுக்கான ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். இந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வில் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒன்லி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தீங்கன்னா 1/4 மார்க் 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1க்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெர்பல் நான் வெர்பல் டைப்ஸ், அது ஃபஸ்ட்டு அனாலஜி, சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்ஸாக பாருங்கள். அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, பார்ட் ஏ சிவில் இன்ஜினியரிங் என்ன டாபிக்ஸ் இருக்குது, பார்ட் பியில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இருக்குது, பேப்பர் 2ல் உங்களுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக அதை பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக என்னென்ன அப்படிங்கிறது இருக்குது. அது உங்களுக்கு எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அப்ளை பண்ணுற வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் போடுறேன். நீங்களே வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணலாம். அதுக்கான வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.